இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு பரந்தாமன். உள்ளாட்சி தேர்தலை மே 14ஆம் தேதிக்குள் நடத்த வேண்டும் என்று மாநில தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கெடு விதித்திருக்கிறது. இது தொடர்பாக உங்களுடைய முதற்கட்ட பார்வையை பதிவு செய்யுங்கள் திரு பரந்தாமன். வணக்கம். அரசியல் பஞ்சாயத்து ராஜ் நடைமுறை சட்டம் வந்த பிறகு அரசியல் சாசனத்தின்படி அந்த 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பஞ்சாயத்து தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பது விதிமுறை. ஆனால் ஏற்கனவே இந்த தேர்தல்கள் நடத்துவதில் அந்த சட்டத்தின்படி இருக்கக்கூடிய சரத்துகளை முறையாக கையாளாமல் அதை பின்பற்றாமல் மாநில தலைமை தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அறிவிக்கையில் இருக்கக்கூடிய தவறுகளையும் அரசியல் சாசனத்தில் சொல்லப்பட்டபடி விகிதாச்சார பிரதிநிதித்துவத்திற்கு ஏற்றாற்போல் தேர்தலை நடத்தப்பட வேண்டும் என்பதையெல்லாம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வைத்து திராவிட முன்னேற்ற கழகம் உயர்நீதிமன்றத்தை அணுகியது. பிறகு உயர்நீதிமன்றம் எல்லா தரப்பு வழக்குகளையும் வாதங்களையும் விசாரித்த பிறகுதான் இந்த இறுதியான தீர்ப்பு இன்றைக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆக மே 14ஆம் தேதிக்குள் நடத்தப்பட வேண்டும் என்று இந்த நீதிமன்றத்துடைய தீர்ப்பு தேர்தல் ஆணையம் இதை கண்டிப்பாக நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறது. திரு பரந்தாமன், ஏற்கனவே நேற்றைய தினம் மே 15க்குள் நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை தேர்தல் ஆணையம் சார்பில் இருந்தது. இன்றைய தினம் மே 14ஆம் தேதின்னு தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கெடு விதித்திருக்கிறது. ஏற்கனவே ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள் நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு தேதி குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த தேதிகள் முன்னுக்கு பின் இருக்கிறதே, இது பற்றி உங்களுடைய பார்வை? இல்ல, அதாவது ஏற்கனவே ஏப்ரல் நீங்க முடிக்கணும்னு சொல்லி ஏர்லியர் ரவுண்ட் ஆஃப் ஹியரிங்ல கோர்ட் சொன்னாங்க. அதுக்கப்புறம் கமிஷன் சார்பா வைக்கப்பட்ட சில ரெக்வஸ்ட் என்னன்னா, கோர்ட் சொன்ன சில டைரக்ஷன்ஸை ஃபாலோ பண்றதுக்கு, அதை கடைபிடிக்கிறதுக்கு பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்கு, இதை செய்யறது எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும்னு சொல்லி கேட்டதுனால சரி அவுட்டர் லிமிட்டாக மே மாசத்துக்குள்ள நீங்க முடிக்கணும், 15ஆம் தேதிக்குள்ள முடிக்கணும்ன்றத கோர்ட் கன்சிடர் பண்ணி சொல்லியிருக்காங்க. பட் அட் எனி காஸ்ட் அவங்க மே அந்த 14க்குள்ள அந்த தேர்தலை நடத்தி முடித்தாக வேண்டும். அதற்கு ஏப்ரல் மாதமே அவங்களுடைய பணியை தொடங்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த நீதிமன்றத்துடைய உத்தரவாக இப்போது இருக்கிறது. திரு பரந்தாமன், ஏற்கனவே 2016 அக்டோபரில் தான் உள்ளாட்சி தேர்தல் நடத்த மாநில தேர்தல் ஆணையம் ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருந்தது. அதில் பழங்குடியினருக்கு உரிய இடஒதுக்கீடு வழங்கவில்லை அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. அதற்கு பிறகு ஒவ்வொரு தேதிகளாக குறிப்பிட்டு டிசம்பருக்குள் முடிக்கணும் அப்படின்னாங்க, ஏப்ரலுக்குள் முடிக்கணும்னாங்க. இந்த தடவை மே 14 அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் கெடு விதித்திருக்கிறது. இந்த முறை எல்லா தரப்பிலையும் பிரச்சனைகள் எதுவும் எழாமல் இந்த உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும் அப்படிங்கிற ஒரு பார்வை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறதா? நிச்சயமா. அதாவது கேஸ் ஃபைல் பண்ண உடனே ஒவ்வொரு ஹியரிங்கின் போதும் அது வெவ்வேறு காரணங்களுக்காக வாத பிரதிவாதங்களுக்கு அல்லது தேர்தல் ஆணைய தரப்புல கேட்கப்படுற நேரங்களுக்கு இவையெல்லாம் அந்த வழக்கு முடிவதற்கு இவ்வளவு காலம் ஆகிவிட்டது. டிசம்பருக்குள்ள முடிக்கப்பட வேண்டும் என்று ஏர்லியர் ரவுண்ட் ஆஃப் லிட்டிகேஷன், அதற்கிடையில டிவிஷன் பெஞ்ச் ஆச்சு. அப்புறம் சில வழக்குகளுக்கு அவங்க டைம் கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் அவங்களுடைய டைம் அதெல்லாம் லெஜிட்டிமேட்டா போயின ஒரு காரணத்தினால தள்ளி போய் இப்போ அல்டிமேட்டா ஒரு ஃபைனல் ஹியரிங் ஒரு ஃபைனல் வெர்டிக்ட் இப்போ மே மாசம் வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். அதனாலதான் அந்த டேட்டுங்க மாறி மாறி போனதுக்கான காரணம். டிசம்பர் சொன்னது, பிறகு ஏப்ரல் சொன்னது, இப்போ அல்டிமேட்டா கோர்ட் இப்போ மே மாசம்ன்றத பிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நோ அதர் ஆப்ஷன் ஃபார் தி ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் டு கோ வித் தி எலெக்ஷன் தான். இப்போ இவங்க இதுக்கு மேல அவங்க கால அவகாசத்தை கேட்க முடியாது. காரணம் என்னன்னா, இப்போ நான் ஏற்கனவே சொன்னபடி அரசியல் சாசனத்தின்படி பஞ்சாயத்து ராஜ் நகர்பாலிகா சட்டம் அமலுக்கு வந்த பிறகு செல்ஃப் பைனான்சிங் கவர்மெண்டா லோக்கல் பாடிஸ் இருக்கு. இப்போ லோக்கல்ல பஞ்சாயத்து ஊராட்சி மன்ற தலைவரோ ஊராட்சி மன்றத்தில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகளோ நகராட்சிகளோ யாருமே கிடையாது. இப்போ அன்றாடம் அடிப்படை தேவைகள், சுகாதார சிவிக் பணிகள் எல்லாம் செய்வதற்கு இப்போதுக்கு ஒண்ணுமே இல்ல. பப்ளிக் பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் யாருமே இல்ல. அப்படி இருக்க சிச்சுவேஷன்ல டெஃபினட்டா இது எலெக்ஷனை ஆன் டேட்ல இவங்க பண்ணாதான் அட்மினிஸ்ட்ரேஷன் பேரலைஸ் ஆகாம நடக்க முடியும், மக்களுக்கு அசௌகரியம் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா இப்ப சாதாரணமா ஒரு சின்ன ஒரு ரோடு பிரச்சனையோ அல்லது ஒரு லைட் பிரச்சனை, ஒரு நாய் இறந்திருந்தா கூட, தெருவில் இருக்கக்கூடிய ஒரு பன்றியோ நாயோ இறந்திருந்தா கூட அதை அப்புறப்படுத்துறதுக்கு கூட அன்றாடம் இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கோம், நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த பணிகளை எல்லாம் மேற்பார்வையிட்டு சுகாதாரம், துப்புரவு, குடிநீர், விளக்கு, தெருவிளக்கு இதையெல்லாம் பாக்குறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் இதை மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இது இல்லாம நிறைய கஷ்டப்பட்டு இருக்காங்க லோக்கல்ல பப்ளிக். அதனால டெஃபினட்டா லோக்கல் பாடி எலெக்ஷனை இன் டைம்ல நடத்தணும். பட் ஏன் அரசாங்கம் இதுக்கு ஒரு தயங்குது, ஏன் தேதிகள்ல இத்தகைய தடுமாற்றங்கள்ன்றது ஒருவேளை அரசியல் ரீதியில அரசாங்கத்துக்கு ஏதாவது ஒரு பயம் இருக்கலாம்.